Tamil Nadu 360 News. நீட் தேர்வு மாணவர்களின் மருத்துவ கனவை புதைக்கும் கொடூர முறை காங்கிரஸ் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் கடும் கண்டனம். இந்த முறை மாணவர்களின் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவில்தான் ராணுவத்தை வைத்து மத்திய அரசு நீட் தேர்வை நடத்துகிறது என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இதாயத்துல்லா செய்தியாளர்கள் சந்திப்பில் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் பேசுகையில், நீட் தேர்வு என்பது ஏழை, எளிய மற்றும் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவுகளை புதைக்கும் கொடூரமான முறையாக மாறிவிட்டது என்றார். இந்த ஆண்டு நீட் தேர்வு அழுத்தத்தால் தமிழகத்தைச் சேர்ந்த கோபிகா, ரோஷினி, வெற்றி ஆனந்தன் ஆகிய மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியுள்ளது என வேதனை தெரிவித்தார். லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்க முடிந்த குடும்பங்களுக்கு மட்டுமே சாத்தியப்படும் இந்த தேர்வு தனியார் பயிற்சி மையங்களின் வெற்றி கதவாகவே மாறியுள்ளது என்றும் விமர்சித்தார். மேலும் இந்த ஆண்டு நடந்துள்ள வினாத்தாள் கசிவு, தேர்வு ரத்து, மறுதேர்வு விவகாரங்கள் மாணவர்களை கடுமையான மன உளைச்சலுக்கு தள்ளி அவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளன என்றார். மாணவர்களின் வாழ்க்கையோடு விளையாடும் இந்த நிர்வாகத் தோல்விகளுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், நீட் முறைகேடுகள் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும், ஏழை மாணவர்களின் மருத்துவக் கனவை பாதுகாக்க பழைய சேர்க்கை முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது முன்னாள் மாவட்ட தலைவர்கள், வட்டாரத் தலைவர்கள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். கடந்த 10-12 ஆண்டுகளா ஏறத்தாழ 90க்கும் மேற்பட்ட முறைகள் தேர்வு கசிந்திருக்கு. தேர்வுடைய வினாத்தால் கசியை விடப்பட்டிருக்கு. அது குறிப்பாக பிஜேபியை சார்ந்த நிர்வாகிகள் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு தேர்வு அமைப்பில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழலை கொஞ்சம் கூட செவி சாய்க்காமலும் அதை சரி பண்ணணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமலும் இந்த மத்திய மோடி அரசாங்கமும் இந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பொறுப்புக்கூறல் இல்லாமல், பொறுப்பேற்கள் இல்லாமல் செயல்பட்டு இருக்காங்க. இது ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயக அமைப்புக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவால் தான் இது. இதை நிச்சயமாக இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, சிறுபான்மையின மற்றும் பழங்குடியின ஒட்டுமொத்த மக்களும் இதை பற்றி பேசணும், வலியுறுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு 360 நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிகச் சிறந்த செய்தித்தளம்.